ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரத்த சோகையை சரி பண்ணி இம்யூனிட்டி பவர் கொடுத்து உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுத்து இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுக்குற இந்த முருங்கை இலைகளை பறித்து க்ளீன் பண்ணி கீரையாக செஞ்சு அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அப்போனா இந்த பவுடரை நம்ம செஞ்சு வச்சு டெய்லி யூஸ் பண்ணலாங்க. ஆமாங்க, பொக்கிஷமான இந்த முருங்கை இலை பொடி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்காக சில முருங்கைக்கீரையை நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு பேனில் போட்டு வறுத்து எடுத்து அரைச்சிக்கிட்டேன். கூடவே துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகாய், வரமல்லி போட்டு நல்லா வறுத்தெடுத்து அரைச்சி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பையும் போட்டு சேர்த்து கலக்கி வச்சுக்கிட்டேங்க. இதை நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். வீக்லி 3 டைம்ஸ் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். டெய்லியும் சூப் மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்லாம். இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த மாதிரி நமக்கு சும்மாவே கிடைக்கிற பொக்கிஷத்தை நம்ம மிஸ் பண்ணலாமா? வெளியூரில் பணம் கொடுத்து மருந்துக்காக மூட்டையாக வாங்கிட்டுருக்காங்க. வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கிறத வீணாக்கலாமா? இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்கன்னு சொல்கிறவங்க உடனடியாக உங்களோட ஆர்டரை என்கிட்ட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.